இரண்டாவதாக நம்மளுடைய ஹுத்பா ஷேக் அப்துல் அல் புஐதன் ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். அதாவது இஹ்லாஸ், மன தூய்மை. ஒவ்வொரு அமல்களிலும் அல்லாஹ்வுக்காக என்ற நோக்கம் மாத்திரம், தூய்மையான மனசோடு செய்ய வேண்டும். அது பொதுவாக ரகசிய ஒரு இபாதத், அந்தரங்க வணக்கம். அதே போன்று ஈடேற்றத்தின் திறவுகோல் இஹ்லாஸ், அல்லாஹ்வுக்காக செய்வது. அல்லாஹ்வுடைய ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதிக்கு பின்னால் யாரொரு அணுவின் பாரம் இடையளவு நன்மை செய்தாலும் அவருடைய நன்மை அதை கூலியும் பெற்றுக்கொள்வார், கண்டுகொள்வார். யார் ஒரு அணுவின் இடையளவு தீமை செய்தாலும் அதையும் கண்டுகொள்வார். ஜல்சலா 7, 8. எனவே அந்த பாரம், அமல்களுக்குரிய பாரத்தை குறிப்பிடுகின்ற, நன்மை தீமைக்குரிய பாரத்தை எடையை சொல்லுகின்ற ஆயத். ஈமான்தார் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் உண்மையான முறையிலே, நீங்கள் முஸ்லீம்களாக அன்றி மூத்தாகிவிட வேண்டாம். சூரா ஆல் இம்ரான் 102. ஈமான்தாரை அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள், நல்ல சரியான நேர்த்தியான பேச்சை பேசுங்கள். உங்களுடைய அமல்கள் செயல்கள் எல்லாம் சீராக்கி தருவான், உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு யார் வழிபட்டு நடப்பாரோ அவர் மிக மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார். அஹ்ஸாப் 70, 71. அல்லாஹ்வுடைய அடியார்களை பொதுவாக நல்ல அமல்களுக்கு அல்லாஹ் ஒரு நிபந்தனையாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிபந்தனை வைத்திருக்கான இஹ்லாஸை, மன தூய்மை, அல்லாஹ்வுக்காக என்ற தூய எண்ணம். எனவே அமல்களுடைய நோக்கம் இஹ்லாஸ் மூலம் தான் நிறைவேறும். எனவே கூலியும் அதன் மூலம் தான் கிடைக்கும். அது உண்மையிலே உள்ளங் சார்ந்த அமல்களுடைய பிரதானமான நிபந்தனை. எனவே அது அல்லாமுல் குயூப், மறைவான விடயங்களை அறிந்த அல்லாஹ்வுக்கு மாத்திரம் அதை அறிய முடியும் இஹ்லாஸ் இருக்கிறதா இல்லையா என்று. எனவே அது உண்மையிலே அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உன்னதமான அமல்களிலே நிபந்தனை, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அமல்களுடைய நன்மையை வளர்ப்பதற்கும் நிபந்தனை, தூய்மைப்படுத்துவதற்குமான நிபந்தனை. அதான் இஹ்லாஸ், நல்ல நியத், உண்மையான தூய்மையான அல்லாஹ்வுக்காக என்ற மன தூய்மை. இஹ்லாஸ் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது உண்மையிலே ஒரு வெற்றியின் ரகசியம். தூய்மை நம்முடைய ஆபத்தில் நாம் பாதுகாப்பு பெறுவதற்கான ரகசியம். அதே போன்று வெற்றியின் அது மைதானம். அதே போன்று நாம் நம்முடைய ஆபத்தலோடும் அடைக்கலம் தேடி ஒதுங்கும் இடம்தான் இஹ்லாஸ். எனவே ஒவ்வொரு அமலுடைய அடிப்படை, ஒவ்வொரு அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட நிபந்தனை, அல்லாஹ்வை நாடி செல்லக்கூடிய ஒவ்வொருடைய இலக்கு, குறிக்கோள், அதுதான் லட்சியம், அதுதான். எனவே இஹ்லாஸ் இல்லாமல் செய்யப்படும் அமல் அது கால விரயம், கால நேர விரயம். அதே போன்று அது கூலி கிடைக்காத, நாம் எடுக்கின்ற ரிஸ்க், பாடுபடுகிறோம், கூலி கிடைக்காது. நோன்பு தொழுகை, நோன்பு இஹ்லாஸ் இல்லாமல் செய்தால் கூலி கிடையாது. சதக்கா, தான தர்மங்கள் இஹ்லாஸ் இல்லாமல் செய்யாது பெருமதி கிடையாது. இஹ்லாஸ் அல்லாஹ்வுடைய அடியாரை பொதுவாக உள்ளது தூய்மை, அவருடைய கெட்ட முகஸ்துதி, அதை விட்டு தூய்மையாகும் உள்ளத்தை, அதே போன்ற மன இச்சைகளோட மனசை தூய்மைப்படுத்தும், அந்தரங்கத்தை அவருடைய ஆசைகளோடு தூய்மைப்படுத்தும், அந்தரங்கம் சில விடயங்களை விரும்புமே அதை விட்டு தூய்மைப்படுத்தும். அதே போன்று அல்லாஹ்வுக்காக வேண்டிய அமலை தூய்மைப்படுத்தும். அல்லாஹ்வோடு உண்மையான நியத்து வைப்பது இருக்கிறது. அல்லாஹ் அல்லாத ஏனைய மக்களுடைய திருப்தியின் பக்கம் ஏறட்டும் பார்க்காமல், மக்களிடமிருந்து துனியாவுடைய ஏதே ஒன்றை நாங்கள் ஈட்டிக்கொள்வதற்காக சம்பாதித்துக் கொள்கின்ற நோக்கம் இல்லாமல் அல்லாஹ்வின் பக்கம் மாத்திரம் நாங்கள் திசை திரும்பி கவனம் செலுத்தி ஒரு அமலை செய்வதற்கிறது. அதே போன்று மக்களுடைய நீங்கும் தற்காலிக லாபங்களை மக்களிடம் எதிர்பார்க்காமல் அப்படி நாங்கள் அமல் செய்கின்ற பொழுதோ அது எப்பொழுதுமே அல்லாஹ்வின் பக்கம் நம்மை திசை திருப்ப வைக்கும், நம்முடைய எண்ணங்களை திருப்பும், அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் இலக்காக கொள்ள வைக்கும். இஹ்லாஸ் இருக்கிறதே அது அல்லாஹ்வை மாத்திரம் நாங்கள் நோக்கி செய்கின்ற ஒரு அமலுடைய எண்ணம். அதே போன்று எப்பொழுதுமே ஏக இறைவனின் பக்கம் நாம் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமல் மாத்திரம்தான் அங்கே இஹ்லாஸோடு நடக்கும். எனவே அதில் அல்லாஹ்வுடைய திருப்தியை கூலியை நாடி செய்வோம், அல்லாஹ்வுடைய கோபத்தை தண்டனை விட்டு பயந்து நடப்போம். முகஸ்துதியை விரும்ப மாட்டோம், பெயர் புகழை விரும்ப மாட்டோம், பாராட்டை விரும்ப மாட்டோம். படைப்பினங்களுக்கு முன்னால் நம்முடைய செயற்பாடுகளை அமல்களை அலங்கரித்து கவர்ச்சியாக காட்ட முனைய மாட்டோம், சோபனை காட்ட மாட்டோம். இன்னொரு வகை மக்களுக்கு முன்னால் நாம் சொல்லுவோமே பாசையில் கலர்ஸ் காட்ட மாட்டோம், மக்கள் பார்க்க என்பதற்காக நாம் செய்ய மாட்டோம். எப்பொழுதுமே மக்களிடமிருந்து எந்த லாபத்தையும் வரவேற்பையும் பாராட்டையும் புகழையும் எதிர்பார்க்க மாட்டோம். எனவே ஒரு இஹ்லாஸ் உள்ள மனிதர் இருக்கிறார். பாவங்களை எப்படி ஒரு மனிதர் மறைத்து செய்வாரோ தன்னுடைய நல்லமல்களை மறைத்து செய்வார். யாரும் காணக்கூடாது, அல்லாஹ் மாத்திரம் காண வேண்டும். எனவே தனிமையில் எப்படி இருப்பார்? வெளிப்படையில் இருப்பது போன்று, வெளிரங்க கூட்டத்தில் இருப்பது போன்று தனிமையில் இருப்பார். அவரிடத்தில் புகழக்கூடியவரும் மிகழக்கூடியவரும் சமம், புகழக்கூடியவரும் மிகழக்கூடியவரும் சமம். அதே போன்று அவருடைய பட்டப்பகலில் செய்கின்ற அமலும் இரவு இருளில் நடுநிசையில் செய்கின்ற அமலும் அவருக்கு சமம் என்ற ரகசியமும் பரகசியமும் சமம். அல்லாஹ்வுக்காக மாத்திரம் தான் செயல்படுவார், வணக்கம் செய்வார். அவருடைய அமலை கொண்டு அல்லாஹ் திருப்தியை மாத்திரம் நாடுவார். மக்களை பொதுவாக இஹ்லாஸ் இருக்கிறது. அது உண்மையிலே நம்பிக்கை, உண்மையான தூய்மையான ஏகத்துவ நம்பிக்கை கொள்கை கோட்பாட்டை சேர்ந்தது. அமல்களில் உண்மைத்தன்மை உள்ளது. எப்பொழுதுமே உள்ரங்கத்தை இணை வைப்பு, முகஸ்துதி, நயவஞ்சகம், அப்படியான கெட்ட அடையாளங்கள், அதே போன்று களங்கங்கள், அவப்பெயர்கள், அசிங்கங்கள், அடையாளங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியது. நிச்சயமாக சொல்லுங்கள், 463 சொந்தவினர்கள் சொல்லுங்கள், என்னுடைய தொழுகை, என்னுடைய கிரியைகள், உனக்கு வழிபாடு, என்னுடைய மௌத், என்னுடைய ஹயாத்து மௌத்து எல்லாமே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரியது.
நாம் வாழ்வதும் அல்லாஹ்வுக்காக, மௌத்தாகுவதும் அல்லாஹ்வுக்காக, தொழுவதும் அல்லாஹ்வுக்காக. ஏனைய வணக்க வழிபாடுகள், கிரியைகள், பிராணிகள் அறுப்பது, குர்பான் கொடுப்பது, ஏனைய வணக்க வழிபாடுகள் எல்லாமே அல்லாஹ்வுக்காக என்று சொல்லுங்கள். நாங்கள் வஜ்ஜகத்தில் ஓதுகின்ற வார்த்தைக்கு ஒப்பான அந்த வசனடைகள், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அனா மினல் முஸ்லிமீன் என்று ஓதுகிறோமே, அந்த வசனடைகள் தான். அவனுக்கு எந்த இணையும் கிடையாது, அதை கொண்டு இஹ்லாஸோடு மன தூய்மையாக வணங்குமாறு தான் ஏவப்பட்டுள்ளேன். அதே போன்று சூரா ஸுமர் 2-3 வசனங்கள், நீங்கள் எப்பொழுதுமே மார்க்க விடயங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம் இஹ்லாஸோடு மன தூய்மையோடு தூய்மைப்படுத்தியவர்களாக அல்லாஹ் வணங்குங்கள். எனவே தூய்மையான மார்க்கம் அது அல்லாஹ்வுக்கே சொந்தம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனவே தூய்மையான மார்க்கம் தான் அல்லாஹ்வுக்கானது. தூய்மை இல்லாத மார்க்க அனுஷ்டானங்கள், வணக்க வழிபாடுகள் அது அல்லாஹ்விடம் சென்றடையாது. அல்லாஹ்வுக்கு கூலி தரமாட்டேன் என்பது அவருடைய அடையாளம், அவருடைய அர்த்தம். எனவே ஒரு அமலுடைய பெருமதி அல்லாஹ்விடம் அது இஹ்லாஸுடைய அளவு கேட்டவர் தான் அமையும். யார் தன்னுடைய அமலை முகஸ்துதிக்காக செய்வாரோ, பேர் புகழுக்காக செய்வாரோ, மக்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், மக்கள் மதிக்க வேண்டும், மக்கள் அவரை நல்லவரென கருத வேண்டும் என்றால் அல்லாஹ் கியாமத் நாளை அவர் பிரபலியப்படுத்தி விடுவான். உலகத்திலே பேர் புகழுக்கு அமல் செய்தவன் படைப்பினங்கள் அனைவர்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தி விடுவான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், யார் ஒரு தன்னுடைய அமல் பிரபலியம் அடைய வேண்டும், தன்னுடைய சேவைகள் பிரபலியம் அடைய வேண்டும் என்று விரும்புவாரோ அல்லாஹ் பிரபலியப்படுத்தி விடுவான். யார் முகஸ்துதியை விரும்புவாரோ அல்லாஹ் அவருடைய மக்கள் எல்லோருக்கும் காட்டி விடுவான் அதை. ஆனால் கியாமத் நாளிலே அவர் முகஸ்துதிக்காரர், அவர் பேர் புகழ் விரும்பி என்ற அடையாளத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி விடுவான். இங்கும் தான் கியாமத் நாளில் தான் குறிப்பாக முஸ்லிம். எனவே மன தூய்மை இஹ்லாஸ் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களை அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நிபந்தனை. அதே போன்று அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கூலி கிடைக்குமே, அந்த அமல்களுக்கான கூலிகள் கிடைப்பதற்கும் அது நிபந்தனை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், அவர்கள் அல்லாஹ்வை தீனை தூய்மையானவர்களாக, களப்பட்டவர்களாக பரிசுத்தப்படுத்தி இஹ்லாஸோடு இபாதத் செய்யுமாறு தான் மக்களுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. சூரா பையினா லம் யகுன் சூரா 5வது வசனம். எனவே யார் இஹ்லாஸை இழப்பாரோ, அமல்களை விட்டும் இல்லாமலாக்குவாரோ, கூலியை இழந்து விடுவார், அவருடைய கூலி நன்மைகள் அழிந்துவிடும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூடிய ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நான் இணை வைப்பாளர்களின் இணையை விட்டும் தேவையற்றவன், எனக்கு இணை தேவை இல்லை. யார் ஒருவர் ஏதாவது அமலை செய்து அதில் என்னோடு பிறரை இணைப்பாரோ, என்னுடைய திருப்தியோடு பிறருடைய திருப்தி, பிறருடைய சந்தோஷம், பிறருடைய பாராட்டு இணைப்பாரோ, அவரையும் அவருடைய ஷிர்க், அந்த பிறருக்காக செய்கின்ற எண்ணம் வருவதே அல்லாஹ் ஷிர்க்குன்னு தான் சொல்கிறான். ஷிர்குல் அஸ்கர், ஷிர்குல் ஹஃபியான சொல்வார்கள். அதில் வந்திருக்கிற வகைகள் மறைவான ஒரு ஷிர்க்கு. எனவே அந்த இணை வைப்பையும் பிறருக்காக செய்த அமலையும் நான் அப்படியே கணக்கெடுக்காமல் அப்படியே ஒதுக்கி விடுவேன், விட்டு விடுவேன். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாய் புறக்கணித்து விடுவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு அமல்களில் இஹ்லாஸ் உள்ள மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வான். அதே போன்று அல்லாஹ்வுக்காக வேண்ட எண்ணம் இருக்க வேண்டும், ஷரியாவுடைய சட்டத்துக்கு தோதுவாகவும் அமைய வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முஹம்மதுடைய முறைக்கு தோதுவாகவும் அமைய வேண்டும். முதலாவது ஹுத்பாவில் இறுதியிலே இஹ்லாஸ் இருக்கிறது. அது ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டு நம்மை பாதுகாக்கின்ற கோட்டை. அதே போன்று கெட்ட மௌத்துகளை விட்டு நம்மை பாதுகாக்கின்ற பாதுகாப்பு அரண். எனவே அதே போன்று ஈடேற்றம், விமோசனம், பாதுகாப்பின் அது பிரதான காரணம். ஷைத்தான் இறைவனுடைய சங்கையின் மீது சத்தியம் செய்து, கௌரவத்தின் மீது சத்தியம் செய்து சொன்ன விடயம்தான், உன்னுடைய கௌரவத்தின் மீது சத்தியமாக ரப்பே, நான் அவர்கள் அனைவர்களை வழிகெடுப்பேன், உன்னுடைய அடியார்கள் அனைவர்களை வழிகெடுப்பேன், இல்லா இபாதக மின்ஹுல் முஹ்லஸீன், இஹ்லாஸுடைய பாக்கியம் கொடுக்கப்பட்டவர்களை தவிர, இஹ்லாஸ் உள்ளவர்களை தவிர. எனவே மன தூய்மையோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்கின்றவர்களை ஷைத்தான் கூட வழிகெடுப்பது கஷ்டம், வழிகெடுக்க முடியாது, என்னால் முடியாது என்று அவன் அல்லாஹ்விடம் வாக்கு மூலம் கொடுத்து விட்டான். 82-83 சாது சூரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்கிறான், நாங்கள் இப்படி பாக்கியங்கள், இப்படியான சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு பாக்கியங்களை வழங்கியது என்ன தெரியுமா, நியாமத்துக்களை செய்து அவரை விட்டும் தீய விடயங்களை, கெடுதிகளை, ஆபத்துகளை விட்டும் திசை திருப்ப. என்னால் அவருக்கு வருகின்ற ஆபத்துகளை விட்டு அவரை பாதுகாக்க, மானக்கேடான பாவமான காரியங்களை விட்டும் அவரை பாதுகாக்க. ஏன் தெரியுமா, அவர் எங்களுடைய இஹ்லாஸுள்ள அடியார்களில் ஒருவர், மன தூய்மை உள்ள அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று அனைத்து செயல்களை செய்கின்ற அடியார்களில் ஒருவர். சூரா யூசுப் 24வது வசனம். கெட்ட பாவங்கள், மானக்கேட விடயங்களை பாதுகாத்தும் இஹ்லாஸை வைத்து. எனவே இஹ்லாஸ் அல்லாஹ்வுடைய ஈமானுடைய அடிப்படை, அது பிரதானமானது, அரஸ்திவாரம், அது கட்டாய மார்க்கத்தில் வேண்டப்படக்கூடிய ஒன்று. எல்லா அமல்களிலும், எல்லா பொறுப்புகளிலும், எல்லா கடமைகளிலும், எல்லா டியூட்டிகளிலும், நம்முடைய நடவடிக்கைகள் அனைத்திலும் தூய்மை தேவை. எனக்கு வழக்க வழிபாடு மாத்திரமல்ல, நம்முடைய பொறுப்புகள், கடமைகள், நம்முடைய செயற்பாடுகள், சேவைகள், நம்முடைய அனைத்து ஆக்டிவிட்டீஸ், எல்லா நடவடிக்கைகளிலும் இஹ்லாஸ் தேவை. எனவே இஹ்லாஸ் இருக்கின்ற பொழுது எப்பொழுதும் உற்சாகம் ஏற்படும். அதே போன்று சோம்பேறித்தனம் இல்லாமலாகும், பலகீனம் இல்லாமலாகும். அழகான முறையிலே நாங்கள் அந்த செவ்வனை திறம்பட அந்த செயலை செய்து முடிப்போம், நல்ல திறம்பட செய்து முடிப்போம். எனவே முயற்சியிலே அல்லாஹ் பரக்கத் செய்வான். அதே போன்று நல்ல நல்ல பெறுபேறுகள், ரிசல்ட்டுகள் வெளியாகும், நல்ல நல்ல அடையாளங்கள், நட்பேறுகள் நமக்காக எஞ்சும். அதே போன்று அமல் எப்பொழுதுமே அது வெற்றி நடை போடும். அமலுக்கு வெற்றி என்ற கிரீடம் அணிவிக்கப்படும், சக்சஸ் என்ற கிரீடம் அணிவிக்கப்படும்.
எனவே அல்லாஹ்வுடைய அடியார்கள் இஹ்லாஸின் முன்னாடிய அமல்கள் எல்லாம் அது வளமையாக நான் அன்றாடம் செய்கின்ற செயற்பாடுகள் கூட நீயத்தை வைத்து கூலி கொடுக்கப்படக்கூடியதான் உதாரணம் உமிழ்கிறோம். அன்றாட தேவை அதை நாங்கள் சுன்னத்தான முறைப்படி இடது பக்கம் அது உமிழ்கின்ற பொழுது அது நன்மை எழுதப்படுகிறது. எனவே உமிழ்வதிலும் ஆடை அணிவது அன்றாட தேவை அதை நாங்கள் இஸ்லாமிய முறைப்படி நீயத்தோடு செய்கின்ற பொழுது கூலி கிடைக்கும். அன்றாட பழக்க வழக்கங்கள் இருக்க நம்முடைய வளமையான செயற்பாடுகள் அதை ஆதத்ன்னு சொல்வார்கள். அந்த ஆதத் இபாதத்தாக மாறும் இஹ்லாஸ் மன தூய்மையான நீயத்தோடு. எனவே அது அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய இபாதத்தாக மாறும், பன்மடங்கு கூலி கிடைக்கக்கூடிய அமலாக மாறும், பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்க இபாதத்தாக மாறும். சாதி நபி அக்கா சொல்லக்கூடிய ஹதீஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இறைவனுடைய திருப்தியை நாடி ஒரு செலவை செலவழிப்பதற்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு கூலி கிடைக்கும். இறை திருப்தியை நாடி செலவழிக்கின்ற ஒவ்வொரு செலவுக்கும் உங்களுக்கு கூலி உண்டு. எந்த அளவென்றால் நீங்கள் சாப்பாடை உங்களுடைய மனைவிக்கு ஊட்டி விடுகிறீர்கள், தீர்த்தி விடுகிறீர்கள், அதுவும் நல்ல நோக்கத்தோடு செய்தால் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் ரிவாயத் அதற்கும் கூலி உண்டு. எனவே அன்றாட செயல்பாடு உணவை ஊட்டி விடுவது அன்றாட ஒரு நடைமுறை, அதை நீயத்தோடு செய்கின்ற பொழுது அது ஒரு இபாதத். அதைத்தான் சொல்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்கள் நீயத் இல்லாமல் இந்த நல்ல நோக்கங்களும் இல்லாமல் தூய எண்ணம் இல்லாமல் அமல் செய்வதற்கிறது அது முகஸ்துதி. எனவே இஹ்லாஸ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு புறம்பாக செயல்பட்டு கொண்ட இஹ்லாஸ் ஒன்று கிடையாது. அமலை அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வழிமுறைப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இஸ்திக்பார் செய்து பரக்கத்துக்காக துஆ செய்து இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி முதலாவது குத்பா முடித்துடைய குத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வா யஸ்துக்கு பின்னால் அடியார்களே உள்ளத்துடைய சீர்திருத்தம் இருக்கிறது, அது உண்மையான ஈமானி இஹ்லாஸை கொண்டு தான் அமையும். எனவே ஒரு அமல் சீராகுவது ஷரீஅத்தை பின்பற்றுவது மூலம் தான் அமையும். ஆனால் உள்ளம் உறுப்புகளின் அரசன், உறுப்புகளை கட்டுப்படுத்தக்கூடியது, எல்லா உறுப்புகளின் தலைவர். அது சீராகிற அனைத்து சீராகணும். தெரிந்த ஹதீஸ் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடம்பில் ஒரு சதை பின்னம் இருக்கிறது, ஒரு சதை தொன்று இருக்கிறது, அது சீராகினால் நம்ம உடலும் சீராகிவிடும். அதுக்கு சீர்கட்டு விட்டால், மாசடைந்து விட்டால், அது பழுதுபட்டு விட்டால் நம்ம உடலும் சீர்கட்டுவிடும். அதுதான் கல்ப், உள்ளம் என்று சொன்னார்கள். எனவே உள்ளங்களுடைய சிறந்த உன்னதமான அமல் தான் இஹ்லாஸ். அது உண்மையிலே மறைவான ஒரு ரகசியம், அது அடியானுக்கும் இறைவனுக்கு மத்தியில் உள்ள ஒரு ரகசியம். அது இபாதத்துடைய ஒரு மெரபோன் போன்றது, ஒரு வலுவூட்டக்கூடியது, ஒரு மூளை போன்றது, ஒரு ஆத்மா போன்றது. அது அல்லாஹ்விடத்தில் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான ஒரு தராசி, ஒரு நிறுவை எடை போடக்கூடியது, பாரமாகக்கூடியது. அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது, எண்ணத்தை அறிய முடியாது. தூய்மையான எண்ணமா கலப்படமான எண்ணமா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். எனவே ஒவ்வொரு இபாதத்தில் உறுதிப்படுத்த வேண்டும், நாங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். அது உண்மையில் அடைவது கஷ்டம், உருவாக்கிக் கொள்வது சிரமம் என்றாலும் அதை நாங்கள் உருவாக்குவது மனிதருக்கு கஷ்டமானதாக இருந்தாலும் உருவாக்கிக் கொள்வதற்கு பாடுபட்டு உருவாக்கி கொண்டு அதை நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும், தற்காத்து கொள்ள வேண்டும். அது ஒரு உண்மையிலே உள்ளத்துக்கு கஷ்டம்தான். மன தூய்மை அல்லாஹ்வுக்காக வேண்டிய என்ற எண்ணம் மாத்திரம் வருவது என்ன, அது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ரகசியத்திலும் பரகசியத்திலும் எல்லா நிலைமைகளும் எல்லாம் அல்லாஹ் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். என்னுடைய உள்ளத்தில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிகிறான் என்ற நினைப்போடு வாழ்கின்றவருக்கு தான் இலகுவாகும், ஏனையவர்களே கஷ்டம். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நினைப்போடு வாழ்கின்றவர்களுக்கு லேசி. கொஞ்சம் முஜாஹதா தியாகம் செய்யக்கூடிய, எல்லா நிலைமையிலும் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அமல் செய்யக்கூடியவர்களுக்கு இலகுவாக அமையும். உண்மையிலே அது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிற பாரிய முயற்சியும் தேவை. உள்ளத்தை உள்ளம் விரும்புகின்ற அபிலாசைகளை விட்டு கொஞ்சம் நீக்கிக் கொள்ள தேவைப்படும், சுத்தப்படுத்த தேவைப்படும். அடியார்களே, மக்களே, இது உண்மையிலே மகத்தான் அல்லாஹ்வுடைய ரகசிய அந்தரங்க அமல்கள் ஒன்றுதான் இஹ்லாஸ். அல்லாஹ் நம்மை தூய்மையாக அடியார்களாக தேர்ந்தெடுக்க என்பதற்கான அடையாளம். அதே போல் அல்லாஹ் அதை உள்ளத்திலே யாரை அல்லாஹ் நேசிக்கிறான் அவருடைய உள்ளத்திலே தான் அல்ல பாதுகாப்பாக அந்த இஹ்லாஸை உண்டு பண்ணுவான். எனவே அதன் மூலம் அல்லாஹ் அந்த உள்ளத்தை ஒளி ஓட்டுவான், அவருடைய அறிவிலே விருத்தி ஏற்படுவதும் தெளிவுபடுத்தும். அல்லாஹ்வுக்கான இஹ்லாஸோடு யார் செயல்படுவாரோ அவருக்கு அல்லாஹ் பல விடயங்களை பிரத்யேகமாக கொடுப்பான். அல்லாஹ் அவரை பரிசுத்த அடியாராக மாற்றுவான், அவருக்கு விசேஷ ரஹ்மத்துகளை செய்வான். அதே போல் அல்லாஹ்வுடைய அருள் பாக்கியங்கள், அல்லாஹ்வுடைய இரக்கத்தன்மைகளை எல்லாம் வாரி வழங்குவான். அவருடைய உள்ளத்தில் ஒரு ஒளியையும் நிம்மதியையும் திருப்தியையும் ஏற்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்லீஸே வழிகெடுக்க முடியாது என்று கூட அல்லாஹ் உத்தரவாதம் எடுத்திருக்கிறான் இஹ்லாஸுடையவர்களை. என்னுடைய ரப்பே, என்னை நீ தவறான வழியில் ஆழ்த்தியதனால வழிகெடுத்த அல்லாஹ் பெருமையினால் அல்லாஹ் அவனை சபித்தான். என்னை சபித்து ஒரு வழிகேட்டில் ஆழ்த்தியதனால் நான் அவர்களுக்காக வேண்டி பூமியிலே பாவங்களை அலங்கரித்து காட்டி அவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன். அங்கும் வேறாயத்தில் வருகிறது இது அதே வார்த்தை. உன்னுடைய இஹ்லாஸ் கொடுக்கப்பட்ட, மன தூய்மையான, அல்லாஹ் உனக்காக வாழ்கின்ற தூய்மையான எண்ணம் கொடுக்கப்பட்ட அப்படியான அடியார்களை தவிர அவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது என்று அவன் வாக்கு மூலம் கொடுக்கிறான். ஹஜ்ர் 39-40 வசனங்கள். எனவே அல்லாஹ் பாதுகாத்தவர்கள், இஹ்லாஸை கொண்டு பாதுகாப்பு கிடைக்கும். அது அவர்களை தவிர ஏகத்துவத்தை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்தவர்கள். எனவே என்னால் அவர்களை வழிகெடுக்க முடியாது, ஏகத்துவவாதிகள் தூய்மையானவர்களை வழிகெடுக்க முடியாது என்று ஷைத்தானே வாக்கு மூலம் கொடுத்து விட்டான்.
எனவே பொதுவாக அல்லாஹ்வுடைய இபாதத் எப்பொழுதுமே அது மாற்றமடையாது. அல்லாஹ்வுடைய வழிமுறை அதில் எந்த வித்தியாசங்களும் மாற்றங்களும் கிடையாது. அது எப்பொழுதுமே அப்படித்தான், அதே போங்கில் தான் அல்லாஹ் அமைப்பான், அதே போங்கில் தான் அல்லாஹ் செயல்படுவான். எனவே இஹ்லாசுல் அடியார்கள் எப்பொழுதுமே அல்லாஹ் அவர்களுக்கு கண்ணியத்தையும் கம்பீரத்தையும் ஒளியையும் ஏற்படுத்துவான். அவருக்கு பூமியிலே மக்களுக்கு மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், வரவேற்பு கிடைக்கும், மக்களுடைய உள்ளங்களில் அவர்களை பற்றி ஒரு அன்பு உண்டாகும். எப்பொழுதுமே மக்கள் எல்லோரும் அவர்களை முன்னோக்கி வருவார்கள், அவரை நோக்கி வருவார்கள், இணைவார்கள், அவரோடு சகவாசம் கொள்வார்கள். இப்படி அவருடைய இஹ்லாஸ் நியத்துக்கு தக்கவாறு நடக்கும். இறைவனோடு எந்த முறையில் நடந்து கொள்கிறாரோ அதுபோன்று மக்கள் அவரோடு மிக நெருக்கமாக இரக்கமாக நடந்து கொள்வார்கள். எனவே முகஸ்துதிக்காரன் எப்பொழுதுமே பொய்யையும் அல்லாஹ்வுடைய அதிருப்தியையும் அல்லாஹ்வுடைய கோபத்தையும் இழிவையும் பெற்றுக்கொண்டே இருப்பான். அதை தன்னுடைய அடையாள சின்னங்களாக ஆடைகளாக அணிந்து கொண்டே இருப்பான். தன்மை உள்ளவனாக இருப்பான். அதுதான் அவனுக்கு பொருத்தம், அதுதான் பொருத்தமான கூலி. எனவே அவன் இப்படி இஹ்லாஸ் இல்லாதவன் முகஸ்துதிக்காரனுக்கு இழிவு ஏற்படுகின்ற பொழுது, தண்டனை வருகின்ற பொழுது அவன் இறைவனை நொந்து கொள்ள தேவையில்லை. இறைவன் யாருக்கும் அனுவலவும் அநியாயம் செய்யாதவன் என்று சொல்லி குத்பாவை முடிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களின் நியத்தை பொறுத்து தான் அமல்கள். எனவே ஒவ்வொரு நியத்து யார் என்ன நியத்து வைக்கிறாரோ அவரை கிடைக்கும். தக்வாதாரிடம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நீங்கள் கேள்வி கணக்கு உங்களை கேட்கப்படும் உங்களை நீங்கள் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், சீர்திருத்திக் கொள்ளுங்கள், எண்ணங்களை சரியாக்கிக் கொள்ளுங்கள். எனவே அமல்களை மன தூய்மையோடு அமைத்துக் கொள்ளுங்கள். புத்திசாலியார் தன்னுடைய வாழ்க்கையை சிந்தித்து செயல்பட்டு மறுமைக்காக அமல் செய்பவர், தன்னை கட்டுப்படுத்தி மறுமைக்காக அமல் செய்பவர். மடைய இயலாமை உதவாக்கரையார் தன்னை தானே ஆசையை தன்னுடைய மனோய்ச்சியை பின்பற்றி அல்லாவிடத்திலே அல்லாஹ் மன்னிப்பான், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் ஒரு மூட நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன். எனவே யார் மன தூய்மையோடு செயல்படுவார் அல்லாஹ்வுக்காக அவருக்கு நன்மாராயம். அவருடைய அமலை அல்லாஹ்வுக்காக சங்கையான அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மாத்திரம் செய்கின்றவருக்கு நன்மாராயம். எனவே அதன் மூலம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த சொர்க்க இன்பங்களிலே ஜெயம் பெறுவான் என்ற அந்த நன்மாராயத்தை சொல்லி ஸலவாத் சொல்லுமாறு தூண்டுகின்ற ஆயத்தை ஓதி ஸலவாத் சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் அப்துல்லா அல் புஐதான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் மன தூய்மை இஹ்லாஸ் என்ற அந்த அழகான தலைப்பிலே ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.